குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவ்வாறு எதிர்பாராத விதமாக ராணி ராசமணி கட்டிய கோவிலில் ராம்குமார் அர்ச்சகராக பொறுப்பேற்றார். 14. காளிகோவில் கும்பாபிஷேகம். கிபி 1855 மே 31ஆம் நாள் வியாழக்கிழமை ஸ்நான யாத்திரை புண்ணிய தினத்தன்று அன்னையின் திருவுருவ பிரதிஷ்டை மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. ராணியின் ஆசையும் மகோன்னதமாக நிறைவேறியது. அன்றிலிருந்து நாள்தோறும் இரவும் பகலும் கோவில் வளாகம் விழாக்களும் விருந்துகளுமாக கோலாகலமாக இருந்தது. ராணியும் தாராளமாக பணத்தை செலவு செய்து தான் பெற்ற இன்பம் வந்தவர்கள் அனைவரும் பெறுமாறு செய்தார். கன்னியாகுப்சம், காசி, ஸ்ரீஹட், சட்டகிராம், ஒரிசா, நவத்வீபம் போன்ற தொலைதூர பகுதிகளிலிருந்து சாஸ்திர வல்லுநர்களும் பண்டிதர்களும் பெருமளவில் திரண்டு வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பட்டாடையும் அங்க வஸ்திரமும் பொற்காசும் அளித்து மரியாதை செய்தார் ராணி. கோவில் திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்திற்குமாக மொத்தம் 9 லட்சம் ரூபாய் செலவழித்தார் என்று கூறப்படுகிறது. மேலும் தினேஷ்பூர் மாவட்டத்தில் தாகூர் கோவான் துணை கோட்டத்தில் சல்பாரி பர்கனா என்ற பகுதியை திரைலோக்கியநாத் தாகூர் என்பவரிடமிருந்து 2,20,000 ரூபாய்க்கு வாங்கி அந்த சொத்தினையும் கோயில் வழிபாட்டு செலவிற்காக எழுதி வைத்தார். ராம்குமார் பிரதிஷ்டை விழாக்களில் எல்லாம் கலந்து கொண்டாலும் பூஜைகளை எல்லாம் குறைவின்றி செய்தாலும் கோவில் பிரசாதத்தை உட்கொள்ளவில்லை. 15. கும்பாபிஷேக நாளில் கதாதரர் நடந்து கொண்ட விதம். என்றும் சமைப்பதற்கான உணவுப் பொருட்களை கோவிலிருந்து பெற்றுக்கொண்டு கங்கை கரையில் தம் கையாலேயே சமைத்து தேவிக்கு படைத்த பின் அதனையே உட்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது உண்மையாக இருக்க முடியாது. தேவியின் நைவேத்தியத்திற்கான நியதியை ராணிக்கு தெரிவித்ததே ராம்குமார் தான். கூறிய அவரே அதில் நம்பிக்கையின்றி கோவில் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்று கூறுவது அறிவுக்கு ஏற்றதாக இல்லை. குருதேவரும் எங்களிடம் இவ்வாறு சொன்னதில்லை. சமைக்கப்பட்ட உணவை அன்னை காளிக்கு படைத்து பிரசாதத்தை முழு மனதுடன் ராம்குமார் உட்கொண்டிருப்பார் என்பதே எங்கள் கருத்து. கதாதரரை பொறுத்தவரை அவர் இந்த விழாவில் மகிழ்ச்சியுடன் பங்கு பெற்றாராயினும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாகவே நடந்து கொண்டார். கோவில் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாலை வேளையில் கடையிலிருந்து சிறிது பொரியை மட்டும் வாங்கி உண்டுவிட்டு இரவை வழக்கம்போல் ஜாமாபுகூர் பள்ளியிலேயே கழித்தார். ராணி ராசமணி காளிகோயில் கட்டியதை பற்றிய பல்வேறு விவரங்களை குருதேவர் பல வேளைகளில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். 16. கும்பாபிஷேகம் பற்றி குருதேவர். விஸ்வநாதரும் அன்னபூரணியும் கோவில் கொண்டருளும் புண்ணிய தலமான காசிக்கு செல்ல ராணி விளைந்தார். அதற்கான நாள் குறிக்கப்பட்டு சிறியதும் பெரியதுமாக சுமார் 100 படகுகளில் வேண்டிய பொருட்கள் ஏற்றப்பட்டு தயாராக இருந்தன. ஆனால் புறப்படுவதற்கு முந்தின நாள் இரவில் அன்னை காளி ராணியின் கனவில் தோன்றி அவள் இட்ட கட்டளைக்கேற்ப காசி பயணத்தை கைவிட்டுவிட்டு கோயில் கட்டுவதற்கான இடத்தை தேடும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார். கங்கையில் மேற்கரை காசிக்கு சமமானது என்ற கருத்துக்கு ஏற்ப முதலில் ராணி கங்கையில் மேற்கு கரையில் அமைந்த பாலி, உத்தர்பாரா போன்ற கிராமங்களில் ஓர் இடத்தை கண்டுபிடிக்க முயன்றார். இடம் கிடைக்கவில்லை. பெரும் தொகை கொடுக்க ராணி தயாராக இருந்தும் அந்த கிராமங்களில் பிரபலமான நிலக்கிழார்கள் தங்களுக்கு சொந்தமான கங்கை கரையில் வேறு ஒருவரால் கட்டப்பட்டு படித்துறையில் மூலம் கங்கைக்கு செல்ல தாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டனர். ராணி வேறு வழியின்றி கங்கையின் கிழக்கு கரையில் ஓர் இடத்தை வாங்க வேண்டியதாயிற்று.
தட்சிணேஸ்வரத்தில் ராணி தேர்ந்தெடுத்த நிலத்தின் ஒரு பகுதி ஆங்கிலேயர் ஒருவருக்கு சொந்தமாயிருந்தது. அந்த நிலத்தின் மற்றொரு பகுதி முகமதிய ஞானி ஒருவரின் நினைவிடமாகவும் முகமதியரின் இடுகாடாகவும் இருந்தது. அந்த நிலம் ஓர் ஆமையின் முதுகு போல் மேடிட்டு இருந்தது. இத்தகைய இடம் தேவி பிரதிஷ்டைக்கும் தேவி வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்ததாக தந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே இறைவன் திருவுளம் இதுவே என்று தெளிந்து ராணி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். மேலும் காளி பிரதிஷ்டைக்கு மகாவிஷ்ணுவின் தொடர்பு கொண்ட ஸ்நான யாத்திரை நாளை ராணி ஏன் தேர்ந்தெடுத்தார் என்ற வினாவை எழுப்பி அதற்கான விடையையும் குருதேவரே கீழ்கண்டவாறு கூறினார். அன்னையின் திருவுருவை செய்ய தொடங்கிய நாள் முதல் ராணி சாஸ்திர விதிகளின்படி கடுமையான தவநெறிகளை பின்பற்றி வந்தார். ஒவ்வொரு நாளும் 3 முறை நீராடுவார், எளிய உணவினை உட்கொள்ளுவார், வெறும் தரையில் உறங்குவார், தம்மால் முடிந்த அளவு ஜெபம், பூஜை போன்றவற்றை செய்தார். கோவில் திருப்பணி முடிந்து திருவுருவம் தயாராக இருந்தாலும் பிரதிஷ்டைக்கான நன்னாளை முடிவு செய்ய போதிய காலம் இருந்தது. எவ்வித பழுதும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விக்கிரகம் ஒரு பெட்டியில் பத்திரமாக வைக்கப்பட்டது. திடீரென அந்த விக்கிரகத்திற்கு வியர்க்க தொடங்கியது. ராணிக்கு இது தொடர்பான கனவு ஒன்று வந்தது. அதில், எத்தனை காலம் என்னை இவ்வாறு பூட்டி வைப்பாய்? எனக்கு சிரமமாக இருக்கிறது. விரைவில் பிரதிஷ்டைக்கு ஏற்பாடு செய் என்ற உத்தரவு கிடைத்தது. உடனே ராணி பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு நன்னாளை தேர்ந்தெடுக்க முயன்றார். ஸ்நான யாத்திரை நாளுக்கு முன்னால் எந்த நல்ல நாளும் இல்லாததால் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார். மேலும் பல செய்திகளை குருதேவர் கூறியதுண்டு. தேவிக்கு அன்ன நைவேத்தியத்திற்கான ராணி தம் குலகுருவின் பெயரில் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதை பற்றியும் குருதேவர் எங்களுக்கு கூறினார். ஹிருதயரிடமிருந்து நாங்கள் கேட்டறிந்து 2 நிகழ்ச்சிகள் மட்டுமே. கோவில் விக்கிரக பிரதிஷ்டை தொடர்பாக ராம்குமார் ராணிக்கு சாஸ்திர விதியை எடுத்து காட்டியது. 1. மற்றொன்று, தாம் காளிகோவில் அர்ச்சகரானது சரியே என்பதை குருதேவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ராம்குமார் திருவுல சீட்டு முறையை கையாண்டு அதன்படி நடப்பதாக கூறியது. கோவில் பூஜை பணியை நிரந்தரமாக ஏற்கும் விருப்பம் ராம்குமாருக்கு இல்லை என்பதை அந்த சமயத்தில் கதாதரர் நடந்து கொண்ட விதத்திலிருந்து நாம் அறியலாம். தாம் அங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டியிருக்கும் என்று ராம்குமாரும் எண்ணவில்லை. அன்ன நைவேத்தியம் செய்வதை பற்றிய நடைமுறைகளை விளக்கி கூறி பிரதிஷ்டை நாளன்று மட்டும் அன்னைக்கு நிவேதனம் செய்துவிட்டு ஜாமாபுகூருக்கு திரும்பிவிடலாம் என்றுதான் அவர் எண்ணியிருந்தார். கதாதரரிடம் ராம்குமார் நடந்து கொண்ட விதத்திலிருந்து அன்னைக்கு அன்ன நைவேத்தியம் செய்வதற்கு அவர் தயக்கம் கொள்ளவில்லை என்பதும், அப்படி செய்வது தவறான அல்லது சாஸ்திர விதிகளுக்கு புறம்பானது என அவர் கருதவில்லை என்பதும் தெரிய வருகிறது. தம் சகோதரரை கண்டு நலம் விசாரிப்பதற்காகவும் எஞ்சியிருந்த பிரதிஷ்டை விழா நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காகவும் கதாதரர் அடுத்த நாள் அதிகாலையில் தட்சிணேஸ்வரம் வந்தார். அங்கு சிறிது நேரம் தங்கியிருந்தார் ராம்குமார். அன்றும் ஜாமார்புகூருக்கு திரும்புவதாக தெரியவில்லை. மாறாக கதாதரரையும் அங்கு தங்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். கதாதரர் அவர் பேச்சை கேளாமல் மதிய உணவு வேளையில் ஜாமார்புகூருக்கு திரும்பிவிட்டார். பின்னர் ஒரு வார காலத்திற்கு கதாதரர் தட்சிணேஸ்வரத்திற்கு செல்லவில்லை. விழா நிகழ்ச்சிகள் நிறைவுற்ற சில நாட்களுக்குள் தம் சகோதரர் திரும்பி வருவார் என்று எண்ணி அவர் ஜாமார்புகூரிலேயே தங்கியிருந்தார். 1 வாரம் கழிந்தும் ராம்குமார் திரும்பி வரவில்லை. எனவே சகோதரர் நிலைமையை அறிந்து வருவதற்காக தட்சிணேஸ்வரம் சென்றார். அங்கு சென்றபோது கேள்விப்பட்ட செய்தி அவரை துயரத்தில் ஆழ்த்தியது. ராணியின் வற்புறுத்தலால் அன்னை காளிக்கு பூஜை செய்யும் பணியை ராம்குமார் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள இசைந்து விட்டார் என்பதே அந்த செய்தி. இதனை கதாதரரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கி கொண்டு நேராக சகோதரரிடம் சென்றார்.
ராம்குமாரின் முடிவு தவறானது என்று கூறி தந்தையின் வாழ்க்கையை அவருக்கு நினைவுபடுத்தினார். சத்திராம் ஒருபோதும் கீழ்குலத்தார் செய்யும் சமய சடங்குகளை நடத்தியதோ எல்லோரிடமிருந்தும் வெகுமதிகள் பெற்று கொண்டதோ இல்லை என்பதை சுட்டிக்காட்டி முடிவை மாற்றிக்கொள்ளும்படி அவரை வற்புறுத்தினார். ராம்குமாரோ தாம் எடுத்த முடிவு சரியானதே என்று சாஸ்திர மேற்கோள்களை காட்டியும் இன்னும் வேறு பல வழிகளிலும் நிரூபிக்க முயன்றார். ஆனால் எதுவும் கதாதரர் மனதிற்கு திருப்தி அளிக்கவில்லை. ஆகவே ராம்குமார் எளிய முறையான திருவுளச் சீட்டு முறையை நாடினார். திருவுளச் சீட்டில் பூஜை பணியை ஏற்றுக்கொண்டதில் ராம்குமாருக்கு எவ்வித இழுக்கும் வராது. இது எல்லோருக்கும் நன்மையே பயக்கும் என்று காணப்பட்டது. இதன் பின்னர் கதாதரருக்கும் தம் சகோதரரின் செயல் பற்றிய கவலை தீர்ந்தது. அதே வேளையில் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் அவருக்கு வந்தது. வேத பாடசாலை மூடப்பட்ட பின் தாம் என்ன செய்வது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார் அவர். இந்த எண்ணத்தில் மூழ்கியிருந்த அவர் ஒரு நாள் முழுவதும் ஜாமார்பூருக்கு திரும்பவில்லை. ராம்குமார் எவ்வளவோ அன்புடன் வற்புறுத்தி கேட்டுக்கொண்ட போதிலும் கோவில் பிரசாதத்தை ஏற்க மறுத்துவிட்டார். இது கோவில் பிரசாதம், கங்கை நீரில் சமைக்கப்பட்டது, அனைத்திற்கும் மேலான அன்னை காளிக்கு நிவேதனம் செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்வது எவ்வகையிலும் தவறாகாது என்றெல்லாம் எடுத்து கூறி பார்த்தார் ராம்குமார். இவை எவற்றையும் காதில் போட்டு கொள்ளவில்லை கதாதரர். 17. உணவு விஷயத்தில் கதாதரரின் உறுதி. மேலும் அவரை வற்புறுத்த விரும்பாத ராம்குமார், அப்படியானால் கோவில் பண்டக சாலையிலிருந்து உனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை பெற்று கங்கைக்கரையில் பஞ்சவடியில் உன் கையாலே சமைத்து சாப்பிடு. கங்கை எல்லாவற்றையும் புனிதமாக்க வல்லது என்பதையாவது நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். கதாதரர் உணவு விஷயத்தில் கொண்டிருந்த உறுதி கங்கையின் மீதுள்ள பக்தியால் சிறிது தளர்ந்தது. சாஸ்திரங்களில் சிறந்த அறிவு பெற்றிருந்த ராம்குமாரால் தர்க்க ரீதியான வாதத்தால் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பக்தியும் நிறைவேற்றி விட்டன. இவ்வாறாக தட்சிணேஸ்வரத்தில் தொடர்ந்து தங்கவும் தம் உணவை தாமே சமைத்து உண்ணவும் இசைந்தார் கதாதரர். வாழ்நாள் முழுவதும் புனித கங்கையில் மீது எத்தனை பக்தி கொண்டிருந்தார் குருதேவர். கங்கையை அவர் பிரம்மவாரி என்று அழைப்பார். நீர் வடிவ பிரம்மம் என்பதும் இதன் பொருள். கங்கை கரையில் வசிப்பவர்களின் உள்ளம் தேவதைகளைப் போல் பரிசுத்தமாகி விடுகிறது. 18. குருதேவரின் கங்கா பக்தி. நற்பண்புகள் அவர்களிடம் தாமாகவே வெளிப்படுகின்றன. கங்கையின் புனித நீரில் தோய்ந்து வீசுகின்ற காற்று தான் செல்லும் இடத்தை எல்லாம் புனிதப்படுத்துகின்றது. கங்கை கரையில் வசிக்கும் மக்களுக்கு அவள் அருளால் நற்பண்பு, பக்தி, மன உறுதி, கொடைத்தன்மை, ஆன்ம பலம் ஆகியவை ஏற்படுகின்றன என்று கங்கையின் பெருமை பற்றி கூறுவார். யாராவது உலகியல் விஷயங்களை பற்றி நீண்ட நேரம் பேசினாலோ உலகப்பற்று கொண்ட மக்களுடன் கலந்து பழகிவிட்டு வந்தாலோ அவரை சிறிது கங்கை நீரை பருகுமாறு குருதேவர் சொல்வதுண்டு. நன்றி, வணக்கம்.